நயன்தாரா குறித்து சி.வி. சண்முகம் பேசியது கேவலமான அரசியல். புகழேந்தி கடும் கண்டனம். நயன்தாரா குறித்து சி.வி. சண்முகம் பேசியது கேவலமான அரசியல். அப்துல் கலாம் பெயரை பயன்படுத்த கூடாது. கோவையில் புகழேந்தி கடும் கண்டனம். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் புகழேந்தி கோவையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நடிகை நயன்தாரா குறித்து பேசிய கருத்திற்கு தனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார். இது குறித்து பேசிய அவர், சி.வி. சண்முகம் நயன்தாரா பற்றி பேசியது மிகவும் ஒரு கேவலமான அரசியல். கனவு காணுங்கள் என்று குறிப்பிட்ட அப்துல் கலாமின் பெயரை இத்தகைய கீழ்த்தரமான சூழலில் உபயோகிப்பதா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். மேலும் இவர்களுக்கு நயன்தாரா அவ்வளவு கேவலமாக போய்விட்டாரா என்று வினவிய அவர், இது போன்ற ஆட்களை வைத்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாகும். இனி அங்கு இருப்பவர்கள் ஒவ்வொரு நடிகையாக கேட்பார்கள் போல தெரிகிறது என்றும் சாடினார். தொடர்ந்து பேசிய புகழேந்தி, தமிழகத்தில் RSS மற்றும் மதவாத சக்திகள் உள்ளே வரக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வளர்த்த பேரு இயக்கமான அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற பாஜகவின் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போய்விட்டதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியை போன்ற ஒரு துரோகியை அரசியலில் பார்க்க முடியாது என்றும், அவர் அரசியலில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவர் என்றும் விமர்சித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் கடந்த சில நாட்களாக குறைந்து வருவதாகவும், நடிகர் விஜய் வாக்குகளை பிரிப்பது இறுதியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே சாதகமாக முடியும் என்றும் தெரிவித்தார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவைப் போலவே மு.க. ஸ்டாலினும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக தொடர்வது உறுதி என தனது அரசியல் கணிப்பை வெளிப்படுத்திய அவர், இந்த தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். கேட்ட ஒரே காரணத்திற்காக திரு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர், அன்றைய குடியரசுத் தலைவர், மக்களால் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருந்த அந்த தலைவர் பெங்களூர் வர்றார். அப்பொழுது அதிமுகவில் இருந்த பக்தவச்சலம் என்ற சட்டமன்ற உறுப்பினரை அழைச்சிட்டு போய், ஐயா இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, நீ தமிழ் கூட பேச முடியாத நிலைமை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஓ, நீங்க தான் புகழேந்தியா அப்படின்னு ராஜ்பவன்ல அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு மூலையில் அப்படி படுத்துட்டு இருக்கவர் அப்படியே பார்த்து கூப்பிட்டா, இவர் யாரு அப்படின்னாரு. எங்க எம்எல்ஏ, கட்சிக்கு எம்எல்ஏ எல்லாம் உண்டா அப்படின்னாரு. 3வது எம்எல்ஏ சார், KGFல பக்தவச்சலன் பேரு, தனியா காந்தி நகர்ல நின்று ஜெயிச்சிருக்கோம் அப்படிலாம் இருக்கு, 60 தொகுதி வச்சு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, புகழேந்தி எனக்கு தெரியும் நீங்க அம்மாட்ட க்ளோஸா இருக்கீங்க, ஒரு வேலை பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து பிரதம மந்திரி கிட்ட சொல்லுவோம், நான் ரெடியா இருக்கேன், நீங்களும் சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லி உங்க அம்மா நினைச்சா நடக்கும். கங்கை காவேரி இணைப்பு தான் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானது. இதை சொன்னவர் அப்துல் கலாம் நேரா சொன்னார் என்கிட்ட, இதை செய்யுங்க, உங்களை என்னைக்கும் மறக்காது நாடு, ரெண்டையும் இணைத்தோம்னா தண்ணீர் பிரச்சனையே வராது, நதிநீர் பிரச்சனை வராது. அப்படிப்பட்ட அப்துல் கலாம இன்னைக்கு ஒரு குடியார பையன் உடனே நோட்டீஸ் அனுப்புவான் எனக்கு. அவன் அங்க இருந்து குடியார பையன் அரசியல்ல சின்னம்மான்னு சொல்லாத, சின்னம்மான்னு சொல்ல, அம்மான்னு சொல்ற, அம்மான்னு சொல்ற, அம்மான்னு சொல்லு, நடுராத்துல கத்தனை குடியார பையன். என்ன வார்த்தை வருதுன்னா, என்ன நயன்தாராவை எனக்கு ஒரு பெரிய ஆசை. இது நீ ஆசையா இருந்தா நீ எங்கேயாவது போய்க்கோ, உன்னை பார்த்து பைத்தியக்காரி கூட உன் பின்னாடி வரமாட்டான், சொறி பிடிச்சவனும் பைத்தியக்காரியும் வரமாட்டான். இவனுக்கு நயன்தாரா ஆசை வந்துருச்சு. நயன்தாரா ஆசை வந்த பின்னாடி நயன்தாராவை இவருக்கு வேணுமா, அதை என்ன 5 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களா, நயன்தாராவை அரேஞ்ச் பண்ணி அனுப்புறீங்க நான்றான். கேவலமான அரசியல். அதுக்கு யார் பேரை யூஸ் பண்றது? குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பேரை யூஸ் பண்றது. ஏய், உனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணி வச்சா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன், அசிங்கமா பேசுறேன், பாமக ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன், ராட்டில சின்னம்மாவா அம்மான்னு சொன்னேன். ஒரு எல்லைக்கு மேல போய் அப்துல் கலாம் கனவை விட பெரிய கனவுன்றிய. அப்துல் கலாம் கால் செருப்பு தூசுக்கு சம்மாவே நீ யாருன்னு தெரியுமா? அதுக்கு நீ அப்துல் கலாம் தான் உதாரணமா எடுக்கணுமா? வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? இப்படிப்பட்ட நிலைங்க எவங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? நயன்தாரா அனுப்புன்னு சொன்னா அதிமுக யாராவது ஓட்டு போடுவானா? நீங்களே நினைச்சு பாருங்க. கேவலமா ஒருத்தங்கள நயன்தாரா கேவலமா போயிட்டாங்களா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. இட்ஸ் ஹீரோயின் ஆஃப் த மூவி. இவ்வளவு கேவலமா ஒரு முன்னாள் அமைச்சர் இப்ப MP இருக்கவர் பேசுறாங்க.
இப்படிப்பட்டவர்களை வச்சுதான் கட்சி நடத்தார் பழனிசாமி. அப்புறம் வேலுமணி யாரை கேட்பாரோ தெரியாது, தங்கமணி யாரை கேட்பாரோ தெரியாது. அப்புறம் அங்க இருக்க லீடர்கள்லாம் ஒவ்வொரு நடிகையை கேட்பாங்க போட்டு. மானகண்ட பசங்க இதான் இவெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு நயன்தாரா கூட இவளை கூட்டுவா அவளை கூட்டுவான்னு சொல்லி எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க அரசியல். நினைச்சாலே வேதனையா இருக்கு.